வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பர்கள் இன்னைக்கு என்ன டியூட்டோரியல்ஸ் பார்க்க போறோம்னா, ஐஓபி இன்டர்நெட் பேங்கிங்கில பெனிஃபிஷியரி எப்படி ஆட் பண்ணணுங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் பேங்கிங்க்கு இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, கீழ சப்ஸ்கிரைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டர்நெட் ஓவர்சீஸ் பேங்க், இன்டர்நெட் பேங்கிங் சர்வீஸுக்கு நீங்க உங்களோட அக்கவுண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் இதில் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறதுக்கு ரெமிட்டன்சஸ் ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணணும். டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பேயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அக்கௌண்ட், அதர் பேங்க் அக்கௌண்ட். ஐஓபியில் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எஸ்பிஐயாக இருக்கலாம், ஃபெடரல் பேங்காக இருக்கலாம், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், இனி அது ஐசிஐசிஐ பேங்காக இருக்கலாம். அதர் பேங்க்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே சேம் அக்கௌண்ட்னா அவங்களோட ஐஓபி அக்கௌண்ட்னா அவங்களோட நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். ஐஎஃப்எஸ்சி கோடு தேவை கிடையாது. இப்போ அதர் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை பேங்க் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸுக்காக நீங்கள் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும். அதுவும் இல்லாமல் அக்கௌண்ட் டைப் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கன்டினியூ கொடுத்தா தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது அவங்களோட அக்கௌண்ட் நேம், அப்புறம் அவங்களோட அட்ரஸ், அப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் டைப், அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு வாட்டி சேம் அக்கௌண்ட் நம்பரை இங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் இதில் அவங்களோட அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரி பண்ணி கன்ஃபார்ம், அதாவது கன்டினியூ கொடுத்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப்பை பாருங்கள். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஓவர் டிராஃப்ட், கேஷ், கிரெடிட், அட்வான்ஸ், என்ஆர்இ சேவிங்ஸ், கிரெடிட் கார்டு. ஸோ இதில் என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கன்டினியூ பட்டனை கிளிக் பண்ணதுமே என்ன ப்ராசஸ் நடக்குன்னா, உங்களோட பேங்க்கில் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி வரும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் பார்த்து திரும்ப இங்கே என்ட்ரி பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பெனிஃபிஷரி ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் அவங்களுக்கு காசு சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கும் சேம் ப்ராசீஜர் தான். ரிமூவ் பேய் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் யாரெல்லாம் பேய் ஆட் பண்ணிங்களோ அங்கே அவங்க லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் யாரை ரிமூவ் பண்ணணுமோ அவங்கள கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தாச்சுன்னா டெலிட் ஆகும். இது சிம்பிள் மெத்தட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.